அட ஒரு வழியா நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்துருச்சுங்க. என்னன்னு பார்த்தா, ப்ரோ கல்கி மூவிக்கு போயிட்டு ரிவ்யூ சொல்லுங்க ப்ரோ. கல்கி மூவிக்கு இதெல்லாம் இருங்க. அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சுன்னு ஒரு டயலாக விட்டுட்டு, அப்படியே நம்ம ஆர்.எம்.5 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுங்க. என்னன்னு பார்த்தா சாவி ஆன் பண்ணலங்க. அப்புறமா சாவி ஆன் பண்ணிட்டு ஒரே கிக்ல ஸ்டார்ட் ஆயிட்டான் பையன். அதுக்கு அடுத்தது கேமராமேனையும் பின்னாடி உட்கார வச்சுட்டு நம்ம வண்டி ஓட்டிட்டு போக ஆரம்பிச்சாச்சு. எங்க போனோம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சாக்லேட் ஷாப்க்கு தாங்க போனோம். ஏன்னா சினிமா தியேட்டருக்குள்ள எல்லாமே காஸ்ட்லியா தான் இருக்கும். அப்புறம் நான் வாங்கின எல்லா சாக்லேட்டையும் ஒளிச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இப்ப பார்த்து ஃபேண்ட்ட வேற டைட்டா போட்டு வந்துட்டேங்க. ஒரு சாக்லேட் கூட உள்ள போமாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்தி அழுத்தி வச்சேன். எல்லாமே நசுங்கி தான் உள்ள போச்சு. சரி பரவால்ல எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப நம்ம போற இடம் பார்த்தீங்கன்னா, ஏ மால். அங்க தான் வந்துட்டு சினிமா தியேட்டர் இருக்கிறதா சொன்னாங்க. போய் பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. ஐய்யய்யோ! இன்னைக்கு இந்த டாஸ்க்க முடிக்க முடியாதோன்னு நான் பயந்தப்ப தான் அந்த அங்கிள் சொன்னாரு, "இல்ல இல்லப்பா ஒரு நாளைக்கு கண்டிப்பா 4 ஷோ நாங்க போட்டுருவோம். இது வேற பில்டிங், அது வேற பில்டிங். இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போனா அங்க நாங்க நிறுத்த மாட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அத கேட்டு ரொம்ப நிம்மதியா ஃபீல் பண்ணேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு இவங்க ரூ. 110 டிக்கெட் பேர் பண்றாங்க. சரி ஓகே. மத்த மால்லலாம் போனா நமக்கு 250 குடுத்து தான் பார்க்குற மாரி வரும். சரி இதுவுமே நல்லதா போச்சுடான்னு சொல்லிட்டு 2 டிக்கெட் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வண்டியும் நிறுத்திட்டு அதுக்கும் பார்க்கிங் ஃபீஸ் ஒரு ரூ. 15 கேட்டாங்க. சரி ஓகே. அதையும் நம்ம குடுத்துட்டு டாஸ்க்க பண்ணி தானே ஆகணும். அதனால செலவெல்லாம் பார்க்கல கைஸ். அப்புறமா வந்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சுட்டேன். எங்க 2 கிலோமீட்டர் தாண்டி நடந்துட்டு இருக்கேன். அட என்னடா இது தியேட்டரே வரமாட்டேங்குதுன்னு பார்த்தா, இந்த மாலே அவ்வளோ பெருசு இருந்துச்சுங்க. 1/2 அன் ஹவர் வர நம்மள வெளியே உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா நம்ப 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே வந்துட்டோம். சரி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி அதுக்கு அடுத்தது டிக்கெட்ட குடுத்தா, அவரு பாதிய கழிச்சுட்டு பாதிய குடுத்தாரு. நேரா போய் லெஃப்ட் எடுங்கன்னு சொன்னாரு. நேரா போய் லெஃப்ட் எடுக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு நேரா போய் லெஃப்ட் எடுத்தா, அங்க ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. அட என்னடா இதுன்னு நினைக்கும்போது தான் நம்ம மாப்பிள தலையில தட்டி இதோ இருக்கு பார்றா ஸ்க்ரீன்னு சொன்னா. திறந்ததுக்கு அப்புறம் பார்த்தா, உள்ள அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் இருந்துச்சு. உண்மையிலே சொல்லணும்னா வேற லெவல்ல இருந்துச்சு. கிட்டத்தட்ட எப்படியுமே அங்க ஒரு 300, 400 பேர் உட்காந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நமக்கு இங்க பார்த்தீங்கன்னா, C12, C13ன்ற சீட்டு தான் அலாட் பண்ணியிருந்தாங்க. அங்க உட்காந்துட்டோம். ஒரு வேள படத்த போட்டாங்கடா எப்பா! அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அட இது அட்வர்டைஸ்மென்ட்டுங்க. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். அந்த ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் இதெல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, எப்படா மூவி போடுவாங்கன்னு நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் தான் அந்த புரொடக்ஷன்ஸ் நேம் அதெல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஐயோ! எப்படா போடுவாங்க அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மகாபாரதம் போர்ல ஒரு அத ஒரு அனிமேஷன் மாரி கிரியேட் பண்ணி அத போட்டிருந்தாங்க கைஸ். சரி இப்பயாவது படத்தோட டைட்டில் போட்டுருவாங்களான்னு நான் நினைக்கும்போதே கரெக்ட்டா போட்டாங்க. கல்கின்ற டைட்டில் போட்டு சூப்பரா ஆரம்பிச்சாங்க. இன்ட்ரோ சீனுக்கு கொஞ்சம் சீன் கழிச்சு தான் நம்ம ரெபல் ஸ்டார் பிரபாஸோட இன்ட்ரோ வந்துச்சு கைஸ். உண்மைய சொல்லணும்னா வேற லெவல்ல இன்ட்ரோ சீனு. அவருக்கு இன்ட்ரோ சீன்லேருந்து எண்டிங் வரைக்குமே ஃபைட் சீன் தான். நடுவுல ஒரு சாங் வரும். அதுலயுமே பெருசா டான்ஸ் எல்லாம் இருக்காது. அந்த மாரி தான் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா இது வந்துட்டு ஒரு 3டி ஃபிலிம் கைஸ். இது வந்துட்டு யாருன்னா 3டியா பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. நான் 2டியா தான் பார்த்துட்டு இருக்கேன். ஒருவேள பெரிய பெரிய மால்ல வேணா இத 3டி ஷோவா காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஃபைட் சீன்லாம் முடிச்சுட்டு நம்ம கமல் சாரோட இன்ட்ரோ கைஸ் பார்த்தீங்களா? அவரோட கையெல்லாம் பாருங்க எப்படி சுருங்கி இருக்குன்ட்டு. உண்மையிலேயே கமல் சாரான்னு அத கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா, ரொம்ப வயசான கெட்டப் மாரி போட்டு அவரு நடிச்சிட்டு இருந்தாரு. வேற லெவல்ல நடிச்சிருக்காரு கைஸ் இந்த படத்துக்கு. அப்புறமே பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஃபைட் சீன் ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ! இந்த ஃபைட் சீன் எப்படா முடியும்னு அப்பலாம் நான் நினைக்கல. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த வெப்பன்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு யூனிக்கா இருந்தது. வேற எந்த மூவிலயுமே இந்த அளவுக்கு யூனிக்கா இருக்காது கைஸ் வெப்பன்ஸு. இப்ப தான் நான் இந்த மாரி வெப்பன்ஸ் எல்லாம் புதுசு புதுசா பார்க்குறேன். இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு வழியா இன்டர்வல் சீன் விட்டாங்க. சரி ஓகே பாப்கார்ன் ஏதாவது வாங்கி சாப்பிடலான்ட்டு நான் கீழ இறங்கி போயிட்டேன். இப்போ பார்த்தா ஃபர்ஸ்ட்டு போயிட்டு பில்லு போட்டு வாங்கன்னு சொல்ட்டாங்க. சரி ஓகே பில்ல போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்மால் பாப்கார்ன் நான் ஆர்டர் பண்ணேங்க. ஆர்டர் பண்ணிட்டு அத வாங்குறதுக்குமே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள படம் போட போறாங்கன்னு யாரோ கத்துனாங்க. ஐய்யய்யோ! என்னடா இது அக்கா சீக்கிரம் குடுங்கன்னு ஆர்டர் பண்ணிட்டேன். அப்புறமா அவங்க எடுத்து குடுத்தாங்க. அது ஒண்ணு கூட கீழ சிந்தாம அத அமுக்கறதுக்குள்ளேயே எனக்கு உயிர் போய் உயிர் வந்துச்சு கைஸ். அட என்னடா இது ஒண்ணு கூட சிந்தாம எடுத்துட்டு போலான்னு பார்த்தா இவ்ளோ கீழ சிந்துதே அப்படின்ட்டு நெனச்சுட்டு இருந்தேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா, அதுல இருந்து அந்த மசாலா அதெல்லாம் ஆட் பண்ணி நம்ப அடுத்தது படத்த பார்க்கறதுக்கு போயாச்சு. அட இவர நம்ப எங்கேயோ பார்த்துருக்கிறோமேன்னு பார்க்கும்போது, அதான் நம்ம பாகுபலி படத்தோட டைரக்டருங்க. இவரு எப்ப இங்க வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீனுக்கு தான் வந்தாரு. அதுவுமே நல்ல ஒரு காமெடி சீனா தான் இருந்துச்சு. அது கூட பிரபாஸ் சொல்லுவாரு, இவர்கிட்ட நம்ம மாட்டுனோம்னா 5 வருஷத்துக்கு நம்ம வச்சு செஞ்சுருவாருன்னு சொல்லிட்டு. அவர் எத சொல்றாருன்னா, பாகுபலி ஃபிலிம தான் சொல்றாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பாகுபலி ஃபிலிம் 7 இயர்ஸ் எடுத்த ஃபிலிம். அது நமக்கே தெரியும். அப்புறம் இந்த கார பத்தி நான் சொல்லியே ஆவணும் கைஸ். இந்த கார் வந்துட்டு கோடி கணக்குல இன்வெஸ்ட் பண்ணி அ மேக் பண்ண கார் இது. மகேந்திரா குரூப் ஆஃப் கம்பெனி தான் இந்த கார மேக் பண்ணியிருக்காங்க. அட இந்த கார் வேற லெவல் மேட்டருங்க. இத மேக் பண்றதுக்கு ஒரு பெரிய டெக்னாலஜியே தேவ. அது அவரு கூட ஓடுது, பழகுது, பேசுது, பறக்குது எல்லாமே பண்ணுச்சு அந்த காரு. வேற லெவல்ல என்டர்டெயின்மென்ட் ஆச்சு அந்த கார பார்க்கும்போது. லாஸ்ட்டா கிளைமாக்ஸ்ல யாரோட முடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கமல் சாரோட முடிச்சாருங்க. ஏன்னா, நம்ம தீபிகா படுகோனே மேமோட
பாடியிலேருந்து ஒரு சீரம் எடுத்து இவரோட பாடியில் செலுத்தி அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்றத ரிசல்ட்டை காமிச்சு இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் என்ன ஆக போகுதுன்றத கல்கி 2ல காமிக்கிற மாதிரி இந்த படத்தை ஃபைனலாக முடிச்சிட்டாங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ஒரு பெரிய டயலாக் பேசி இது வந்துட்டு நான் கண்டிப்பாக பூமியை வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி முடிப்பார். வேறு லெவலில் இருந்துச்சு படம். கல்கி 2 தான் வெயிட் பண்ணி நம்ம ஃபைனல் ரிவ்யூ பார்க்கணும். அதுக்கப்புறம் வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. நெஞ்சே வலிக்க ஆரம்பிச்சிருச்சுக்கா. அந்த அளவுக்கு எஃபெக்ட்ஸ் இருந்துச்சு படத்தில். கல்கி மூவி பார்த்து முடிச்சாச்சு. ரொம்ப சூப்பர் ஹிட் ஃபிலிம் காய்ஸ். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எல்லா லீடிங் ஆக்டர்ஸுமே இதில் நடிச்சிருந்தாங்க. தீபிகா படுகோனே மேம், அமிதாப் பச்சன் சார், உலகநாயகன் கமலஹாசன் சார், ரிபல் ஸ்டார் பிரபாஸ் எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. அதுவும் ரிபல் ஸ்டார் பிரபாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீன்லையுமே ஒரு ஹீரோ என்ட்ரி வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு பார்க்கும்போதே. கமலஹாசன் சாரோட ஆக்டிங்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அமிதாப் பச்சன் சார் சொல்லவே வேணாம். தீபிகா படுகோனே மேம் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க எமோஷ்னலாக. எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா அந்த சயின்டிஃபிக் நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்துட்டு தமிழ் அதுவும் அன்எஜுகேட்டடாக இருக்கிறவங்க கொஞ்சம் தமிழில் சொல்லாமல் இங்கிலீஷ்லேயே சொல்லி அதை முடிச்சிட்டாங்க. சில பேருக்கு அதுக்கான மீனிங்லாம் தெரியாமல் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீரம்ன்ற வேர்டு அடிக்கடி படத்தில் வந்து இருந்துச்சு. சீரம்னா வேறு ஒன்றும் இல்லை கைஸ். நம்ம பிளட் பிளாஸ்மாலேருந்து ஃபிப்ரினோஜனை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு எல்லோவிஷ் லிக்விட் வரும். அதுதான் சீரம். இதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் அன்எஜுகேட்டடாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சில சீன்ஸ் தான் புரியாது. மிச்சபடி படம் வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ரிவ்யூ ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தருவேன்னா 10க்கு 8.5 தருவேன் கல்கிக்கு. நெக்ஸ்ட்டு டாஸ்க் என்ன பண்ணுறதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் கைஸ்.